ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ரவுடிக்கிட்ட இருந்து பூமியை காப்பாற்றி ககன் வந்துட்டு அபூர்வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அபூர்வா கிட்ட உங்ககிட்ட தனியாக நான் பேசணும், கொஞ்சம் அங்கே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே அபூர்வாவோட சித்தி என்ன தனியாக எதுக்கு கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. ஹலோ மேடம், உங்ககிட்ட நான் பேசலை, அபூர்வா கிட்ட பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபூர்வாவும் பின்னாடியே போகிறாங்க. அங்கே போன உடனே அபூர்வா ககன்கிட்ட, டே என்னடா உனக்கு பிரச்சனை, பூமி எதுக்குடா நீ காப்பாத்துற, அவள் எப்படி போனால் உனக்கு என்னடா, அவளே உன்னுடைய எதிரியோட பொண்ணு தானடா, அவள் எப்படி போனால் உனக்கு என்னடா, நீ எதுக்குடா அவளை காப்பாத்துற, உனக்கு என்னடா பிரச்சனை, நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு, என்ன கேட்டீங்க, அவள் எப்படி போனால் எனக்கு என்னவா, ஏன்னா அவள் என்னுடைய காதலி, அது மறந்துட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளை என்ன எங்கள் வீட்டிலேருந்து வெளியே அனுப்புகிறப்ப என் மனசு எப்படி வலிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா, பாறாங்கல் வச்ச மாதிரி இருந்துச்சு, அது என் மனசுக்குள்ளே இருக்கிற வலி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் அப்படிங்கிறக்கோசரம் அவள் வேற யாரோ ஆயிட முடியாது. இனிமேல் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அதுக்கான காரணமும் நீங்கள் தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, நீங்கள் தான் அவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணு வாயால் சொன்னதை நான் வீடியோ பிடிச்சி வச்சுருக்கேன். இது வந்துட்டு இன்றைக்கி மட்டும் இல்லை, வேறு எப்பாவது நீங்கள் அவளை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாலும் அந்த வீடியோவை போட்டு காமிச்சு உள்ள தள்ளிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் களி தான் திங்கணும். பூமிக்கு இனிமேல் ஒரு முள் குத்துச்சுன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கிற சரத்சந்திராவை பார்த்துட்டு, கம்மிங் சூன் சரத்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பூமிக்கிட்ட, இனிமேல் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த வீட்டில் வராது, அப்படி ஏதாவது வந்துச்சுனாலும் என்கிட்ட சொல்லு, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தோலை தட்டி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வாவோட சித்தி இருந்துட்டு அவங்க கிட்ட என்ன அவன் தனியாக பேசினான்னு சொல்லி கேட்கலவா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவை கூட்டிகிட்டு அபூர்வா கிட்ட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அபூர்வா டென்ஷனில் இருக்கிறாங்க. என்னம்மா உங்ககிட்ட ப்ரைவசி ஏதோ பேசணும்னு சொன்னால் என்ன ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை கேட்குறாங்க. உடனே நட்சத்திரா இருந்துட்டு, அது ஒன்றும் இருக்காது, அம்மா கிட்ட வந்து காலில் விழுந்திருப்பாரு, நான் வந்து நட்சத்திராவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பூமி ஒன்றும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு இருந்திருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அபூர்வாவுக்கு கோபம் வந்து பலாரும் கன்னத்தில் அலைஞ்சிடுறாங்க. அப்படியே மிதிச்சேன்னு வை, நீ பண்ண காரியத்தால் இப்போ அவள் வந்து என்னை மிரட்டிட்டு போகிறா தெரியுமாடி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் நான் வந்துட்டு நான் அவளை கொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னதை நீ அப்படியே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதை அவன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் இதை போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிடுவேன், இனிமேல் அவளை ஏதாவது பண்ண நினச்சின்னா இதை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாண்டி, உனக்கு அது கூடவா தெரியாதா, உன்னால் தாண்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே நட்சத்திரம் வந்துட்டு, மாமா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார், எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை மாமா அப்படி பண்ணியிருப்பாருன்னு, இவ்வளோ என்கிட்ட சீட் செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, எனக்கு நீங்கள் தான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி தோணுது, மாமாரெலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அபூர்வாவுக்கு கோபம் வந்து, ஐயோ சாமி உனக்கு ஒரு கும்பிடு, முதல்ல உன்ற வேலையை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நட்சத்திரா, இன்னும் மாமாலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டார், இவங்க தான் ஏதோ நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க, என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிறாங்க. உடனே அபூர்வாவோட சித்தி இருந்துட்டு, இவரெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு மார்னிங் வந்துட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, அது ககனையும் பூமியும் பற்றி சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா, பிரபல தொழிலதிபர் சரத்சந்திராவின் மகளான பூமியும் அவர் பரம எதிரியான ககனும் ஒரு இரவு முழுவதும் தங்கி தொடர்பில் உள்ளனர். இந்த பூமி கேரக்டரை என்ன சொல்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பூமிக்கு ஒரே ஷாக் ஆயிடுது, நம்மளை இவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செரியோட தங்கச்சி, அதுக்கப்புறம் மீரா எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க அவளை. மேலே என்ன தப்பு இருக்குது பூமி, எதுக்கு அழுகிற, நீ அழுக வேண்டாம் கம்முனிரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் அபூர்வா வந்து, இது நல்லா இருக்கே, இவன் நம்ம வீட்டோட மானத்தையே வாங்கிட்டு வந்து நிற்கிறா, இவளுக்கு போய் இப்போ சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, நம்ம வீட்டோட மொத்த மானத்தை வாங்கிட்டால, வந்து 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம வீட்டு மானத்தை கப்பல் ஏற்றி விட்டுட்டால அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீரா இருந்துட்டு, அண்ணி எதுக்கு அண்ணி பூமி மேலே பேசுகிறீங்க, பூமி மேலே என்ன தப்பண்ணி அப்படிங்கிறாங்க. நீ வாயை மூடு மீரா, உனக்கு என்ன தெரியும், உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம குடும்பத்தை நம்பி நீ எவன் அந்த பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவா, இவ பண்ண காரியத்தால் நம்ம குடும்பத்தோட மானத்தவே சந்தி சிரிக்க வச்சுட்டால, இது மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், மாமா கோமாளி இருக்கிறான்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி இவ பண்ணிட்டு இருக்கிறா, எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்கன்னா, அந்த பக்கம் கேபி இருந்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, இதுக்கான களங்கத்தை நாற்று இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, காதலிச்சவங்களே 2 பேரும் காதலிச்சாங்க, அவங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமி கிட்ட வந்து, பூமி நீக்கு போய் ஃபோன் பண்ணு ககனுக்கு, நான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீயே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கு மேலே ஏற்பட்ட களங்கத்தை நீங்களே தொடச்சிருங்க, எல்லாத்துக்கு முன்னாடியும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு எந்த ஒரு இதுவும் வராது
இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேபி சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் அபூர்வாக்கும் ஷாக் ஆயிடுது. நட்சத்திரம் ஒரு பக்கம் விரைச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் கேபி இருந்துட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நியூஸில் நடந்த விஷயத்த சொல்லி இந்த விஷயத்தை வச்சு எப்படியாவது இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் வச்சிடலாம், நீ வந்துட்டு ககன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ககன்கிட்ட போய் பேசுகிறாங்க. ககனுக்கு இந்த நியூஸ் விஷயமெல்லாம் தெரிஞ்சு அவங்க அப்செட்டில் இருக்கிறப்போ கரெக்டாக சாரதா போய் ககன் இங்கே பாரு ககன், ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாமளே கெடுக்கக்கூடாது, ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்திருக்கேன்னு சொல்லி ஊரெல்லாம் தெரிஞ்சிருச்சு, உலகமெல்லாம் பரவிடுச்சு, இதுக்கு மேலே அந்த பொண்ணோட வாழ்க்கை நாம கெடுத்துறதா இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுவே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஏற்கனவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்ச பொண்ணு தானே, வேறு யார், அதுவும் இல்லாமல் நீ விரும்பின பொண்ணு தானே, இதில் தப்பு என்ன இருக்குது, ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக வாழ்க்கை கொடுக்குறோம் அவ்வளோதான், ஏன் இதுக்கு போய் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் ககன், சொன்னால் கேளு, அம்மா சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ககன் இருந்துட்டு என்னம்மா உங்களுக்கு மறந்து போயிடுச்சா, ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கணுமா, அது வந்து என்னோட எதிரியான சரத்சந்திராவோட பொண்ணு, அந்த பொண்ணை எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் அந்த அன்றைக்கி நைட் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களா, எங்களை நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க இருந்துட்டு நான் நம்புகிறேன் ககன், ஆனால் இந்த ஊர் நம்பணும் இல்லை, உங்களை பற்றி எனக்கு தெரியும், அவங்களுக்கு அது தெரியுமா, இப்போ உலகம் பூரா பரவிடுச்சு, ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க, அப்போ தப்பாக பேசுகிறப்ப அந்த களங்கத்தை நாம தானே துடைக்கணும், நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் நடக்க வேண்டியது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ககன் மறுபடியும் அதே பிடிவாதத்திலே இருக்கிறாங்க. சாரதா எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அழுது அதுக்கப்புறம் சரிம்மா நான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிருது, இது போதும், இதுக்கு மேலே நடக்க வேண்டியது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ககன் வந்துட்டு அம்மா நான் ஒன்றா முடிக்கல, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே சாரதா வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தில் எனக்கு மட்டும் சம்மதம் இருந்தால் போதுமா, சரத் சந்திராவுக்கு இதில் சம்மதம் தேவையில்லையா, அவர் சம்மதம் இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் என்ற பரம எதிரி நான் என்னை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பார் அவர் பொண்ணுக்கு, முதல்ல அதை யோசிச்சிங்களா, இதுக்கு இப்போ என்ன உங்களுக்கு பூமி மேலே இருந்த களங்கத்தை நான் இது பண்ணணும், அதுக்கு என்ன நான் பண்ணணுமோ அது கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பூமி காட்டுறாங்க. பூமி வந்துட்டு சரச்சந்திரா கிட்ட உட்காந்துட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிட்டு. அப்போ பார்த்து கேபி வராங்க. கேபி வந்துட்டு என்ன பூமி ககனுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் பண்ணலை, நான் பண்ணி என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியலை, இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் நீ பயப்பட வேண்டாம், நீ உடனே ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லு ககன்கிட்ட, அவர் என்ன சொல்கிறாருங்கிறது நீயே பாரு, அவரே அந்த ஐடியாவில் தான் இருக்காரு, எப்படியாவது உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ககனுக்கு கால் பண்ணுறாங்க. ககன் அதை பார்த்துட்டு எடுக்காமல் இருக்காங்க. அப்புறம் மீண்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஃபோனில் எடுக்கிறாங்க. என்ன பூமி இந்நேரத்துக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன், என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே ஏன் நான் கால் பண்ணக்கூடாதா, நான் எதுக்கு கால் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லு, முதல் விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்க. விஷயத்த சொன்னால் தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் ககன் எடுத்துட்டு பூமி இங்கே பாரு என்ன விஷயம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நான் ஃபோனை வைப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துட்டு சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக மீட் பண்ணுறாங்க 2 பேரும். வந்துட்டு எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா, நியூஸ்லலாம் என்னை பற்றி எப்படி பேசிகிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதா, என்னுடைய மான மரியாதை எல்லாமே போயிடுச்சுல்ல, அதை பற்றி தான் நான் பேசலான்னு வர சொன்னேன், அதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்ருக்க அப்படின்னோடனே இல்லை இந்த உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு என்னை பற்றி ஒரு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, உன்னை வந்து நான் காப்பாற்றினது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணோட உயிரில் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் காப்பாற்ற வந்தேன், நீ வந்து அது தப்பாக நினச்சிட்டு இருக்காத, நீயும் அம்மா மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நாம் கல்யாணம் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு தப்பு செய்யலை நிரூபிக்கணுங்கிறது கிடையாது, உன் மேலே விருந்த களங்கத்தை நான் எப்படி துடைக்கணுங்கிறது எனக்கு தெரியும், அதை பற்றி நீ ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி நீ யோசிச்சுட்டு இருக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றியெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, நான் கனவுலையும் கூட உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ சரச்சந்திராவோட பொண்ணு, அது எப்பவுமே நீ மறந்துடாத, இப்போ என்ன மேலே விழுந்த பழியை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும், அதை நான் சரி செய்கிறேன், ஆனால் நீ கல்யாணத்தை பற்றி எதுவும் யோசிக்காத, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு பூமி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சிருது. தேங்க்யூ.